ஃபைனலாக காலையில் ஜாகிங் வந்தாச்சு. ஜாகிங் வந்துட்டு அப்படியே பீச்சை ஒரு வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பீச்சை பார்க்கும்போது இது பேர் டீப் வாட்டர் பே பீச். ஸோ அங்கே வந்து ஒரு விசிட்டை போட்டாச்சு. வண்டி அங்கேயே நிப்பாட்டிட்டேன். இதுக்கப்புறம் பாஸை பிக்கப் பண்ண போனோம். சரி, போகிற வழியில் அப்படியே ஒரு வாக்கிங் பண்ணிடலான்னு சொல்லி வண்டி இங்கே சைடில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரி பீச்சுக்கிட்ட எடுத்த வீடியோ எடுப்போன்னு அப்படியே நின்றுட்டேன். இது மலைக்கு மேலே வீடு. அதோட ஒரு இது என்னென்னா இந்த பெரிய மலை இருக்கலாம் காமிக்கிறேன். இந்த மலை இருக்கலாம், இந்த மலைக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்கும். அது ஒரு சின்னதாக இந்த ரெட் கலரில் இருக்கும், அதுதான் கோயில். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு டக்குன்னு திருப்பி கிளம்பணும். ஏன்னா கிளாஸ் இருக்குது. கிளாஸை முடிச்சுட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி சாட்டர்டே வெளியே எங்கேயாச்சும் 100% வாக்கிங் போகணும். மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அதை லஞ்சுக்கும் ரெடி பண்ணிவிட்டு லஞ்சை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் தான் பெட்ரு. இல்லைன்னா இப்போ வர ஹாங்காங்கில் வந்து இந்த ஃபைன் எல்லாம் விலை எல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. இப்போ வண்டி எங்கேயும் நிப்பாட்டவும் முடியாது. எங்கேயும் நிப்பாட்டிட்டு போய் எதுவும் வாங்குறதா இருந்தாலும் டேஞ்சர். ஸோ பெட்டர் ஏதாச்சும் சமைச்சிட்டு டிஃபனில் எடுத்துகிட்டு போகிறது தான் பெட்ரு. வச்சுருக்கேன். இப்போ அவ்வளோ பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இப்போ ரெடி ஆகுதா இல்லையான்னு. கொண்டு போக முடியுமா இல்லை வெளியே தான் பண்ண முடியும். ஆனால் திடீர்னு லெட்ஸ் கோ அப்படின்றாங்க. ஸோ லெட்ஸ் கோன்னா அப்புறம் ரெடி ஆகிட்டு ஓடிட வேண்டியதான். எங்கே டிஃபனை பேக் பண்ண முடியும். வெளியே போய் ஏதாச்சும் திருப்பி பறக்கி திங்க வேண்டியதுதான். சைனீஸ் சாப்பாடு ஓகே, பட் எல்லா டைமும் செட் ஆகாது நம்மளுக்கு. ஸோ அதனால தான் சீக்கிரம்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கேப்பில் என்ன கிடா வெட்டிடுவான்னு நினைக்கிறேன். ஆமாம், சும்மா ஏதாச்சும் தக்காளி சோறு எதாவது பண்ணலான்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, தக்காளி சோறு வச்சாலும் ஊர்லேருந்து நார்த்தங்காய் ஊறுகாய் வாங்கிட்டு வந்தேன். அது கூட நல்லாயிருக்கும். முடிஞ்சால் ஒரு அப்பளத்தை பொரிச்சிடணும். ஆமாம், அப்போ தான் கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நாய்களுக்கு வேறு சாப்பாடு ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிட்டேன்னா போதும். நம்ம அவரைக்காய் பொரிச்சிக்கலான்னு பார்க்குறேன். மசாலா போட்டு வைப்போம். டைம் இருந்தால் இப்போ பண்ணோம், இல்லைன்னா நைட்டுக்கு தான். நேற்றே வாங்கி வச்சேன். ஆமாம், அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலான்னு பார்க்குறேன். அவரைக்காய் மசாலா போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ டைம் இருந்தால் ஆனால் ஊறணும். கொஞ்சம் மசாலா ஊறினா தான் சாப்பிட நல்லா முறுமுறுன்னு இருக்கும். போட்டு வைப்போம். என் பாறையில் நைட்டு தான் நினைக்கிறேன். நைட்டு வந்து பொரிச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஆமாம், இப்போ நான் நாய்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வேறு ரெடி பண்ணணும். நாய்களை காணோம். டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்டோன்னா ஓடியாந்துடும். அதுக்கு முன்னாடியே கூப்பிடக்கூடாது. நம்ம மூஞ்ச பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நல்லா மசாலா போட்டு டிஃபனில் போட்டு நல்லா குலுக்கி அப்படியே அதோட டிஃபனாக வச்சிடணும். வச்சுட்டேன்னா வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். பொரிச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் தூக்கி போடுவோம். இதை அப்புறம் பார்த்துக்கலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. முட்டை தொக்கு 4 இருக்குது. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். வேறு வழி இல்லை. இன்றைக்கி இதே தக்காளி சட்னி வித்து பாயில் எக்கு. அதை பாயில் எக்கை தனியாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட இதை சேர்த்து மிக்சிங்கை போட்டோம்னா இப்படி போட்டுட்டு அதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக கேஸை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அது தண்ணி கிண்ணி எல்லாமே அப்படியே உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுன்னா ரொட்டிக்கு ரைஸுக்கு அப்படியே சும்மா தக்கிட்ட தாதான் நல்லாயிருக்கும். அப்படியே சிலுப்புன்னு இழுக்கும்.
ஒன்று பேலன்ஸ் ஆகி போச்சு. இதை வேறு மிஸ் பண்ணிட்டேன். சரி போயிட்டு போது பார்த்துக்கலாம். நாய்க்கு சோறு ரெடி பண்ணுறேன். முதல்ல நாய்க்கு சாப்பாடு பீஃபு, சிக்கனு, சீஸு இதை வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதுக்கு ஃபைனலாக சீஸ் போடணும். அப்போ தான் சீஸ் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிட்டுனா அந்த சிக்கனும் பீஃபுக்குள்ளே அப்படியே டிப் ஆயிரும். அப்போ வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இது நம்ம சின்ன தலைவர், இவருக்கு வந்து நம்ம போய் தான் கொடுக்கணும். அவராக வந்து சாப்பிட மாட்டார். 24 மணி நேரம் தூங்கிட்டு தான் இருப்பார். வேலை பார்க்குறானோ இல்லையோ, வீட்டை காக்கிறானோ இல்லையோ, அவனுக்கு தூங்கணும். இவன் படுக்கிறதுக்கு 3 பெட்டு வேறு. இது ஒன்று, இதோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு. இவரை வந்து வாங்க சாப்பிட இலை போட்டாச்சு அப்படின்னு சொன்னதான்